வாட்டர் ஃபில்டர் சர்வீஸ் எப்படி வீட்லேயே பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல டேப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்லெட் பைப்பு அவுட்லெட் பைப்பு இருக்கும், அதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி இழுத்தோம் அப்படின்னா வந்துடும். அதே போல் அந்த ஃபில்டரையும் வந்து ரொம்ப டைட்டாக தான் இருக்குங்க. அது வந்து நான் கல் வச்சு தான் தட்டி அதை திறந்தேன். உள்ளே இருக்கிற ஃபில்டர் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. மாற்றி வந்து ஒரு 3 மாதம் ஆகுதுங்க. நான் புதுசு தான் மாற்ற போகிறேன். ஒருவேளை அது நல்லா இருந்தது அப்படின்னா ரன்னிங் வாட்டரில் நல்லா கழுவிட்டு அதே கூட மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை பற்றின லாங் வீடியோ போட்டிருக்கிறேங்க. நிறைய பேர் லாங் வீடியோ பார்க்குறது கிடையாது, அதனால தான் ஷார்ட்டாக சொல்கிறேங்க. உங்களுக்கு லாங் வீடியோ பார்க்கணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கணும் அப்படின்னா லாங் வீடியோ பாருங்கள். இதே மாதிரி 3 மாதத்துக்கு ஒரு தடவை நாமளே சர்வீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரையும் கூட மிச்சமாகுங்க. ஏன்னா இந்த ஃபில்டர் புதுசாக போட்டாங்களா அதுக்கு ஒரு அமௌண்ட் வாங்குவாங்க, வெறும் அதை பழைய ஃபில்டரே கழுவி மாட்டினோன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் வாங்குவாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷமாக நான் இப்படி தான் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. இதை நம்ம கரெக்டாக மாட்டி இருக்கிறோமா அப்படின்னு அர்த்தம் வந்து நம்ம ஃபில்டர் க்ளோஸ் பண்ணி டேப் ஓப்பன் பண்ண உடனே இந்த ஃபில்டர்லேருந்து தண்ணி வெளியே வரக்கூடாது. அதே போல் அவுட்லெட் தண்ணி வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வரணுங்க.